வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இம்மாத இறுதியில் பேச்சுவார்த்தை. அமைச்சர் சிவசங்கர். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, பணப்பலன் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக இம்மாத இறுதியில் அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கடலூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். 2015 ஆண்டு அரியலூர் மாவட்டம் சன்னாசிப்பேட்டை வில்லாற்று பகுதியில் நடைபெற்ற முற்றுகையிடும் போராட்டத்தில் அப்போதைய குன்னம் தொகுதி எம்எல்ஏவும் தற்போதைய போக்குவரத்துத்துறை அமைச்சருமான சிவசங்கர் கலந்து கொண்டார். அப்போது பிரச்சனை ஏற்பட்டு அது கலவரமாக மாறியது. இதில் 9 போலீசார் காயமடைந்தனர். இது குறித்து கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி போலீசார் 37 பேர் மீது 8 பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஜவஹர் விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சிவசங்கர், போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, பணப்பலன் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக இம்மாத இறுதியில் அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார். தொடர்ந்து 2026 தேர்தலுக்கு முன்பாக முதல்வர் ஸ்டாலினை ஜெய் ஸ்ரீராம் சொல்வார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பது குறித்து அவரிடம் கேட்டதற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடியை இதுவரை கூறி வந்த ஜெய் ஸ்ரீராம் என ராமரை கைவிட்டு கட்சி மாறி ஜெய் ஜெகநாத் என கூற ஆரம்பித்து விட்டார். எனவே பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அப்டேட் ஆகட்டும், அதன் பிறகு பார்க்கலாம் என்றார். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.